ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். பேரளம் சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்திலிருந்து அக்கினி நட்சத்திர சிறப்பினை எடுத்துரைக்கின்றோம். அனைவரும் கேட்டு வெயிலில் அலையாமல் பாதுகாப்பாக இருக்குமாறு அன்னை சமயபுர சக்தி அருளோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சித்திரை மாதத்தில் 21ஆம் தேதி 4/5/2026 திங்கட்கிழமை அன்று அக்கினி நட்சத்திர தோஷம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் சூரிய ஒளியின் சிறப்பால் நாமெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு அக்கினி நட்சத்திரம் என்ற சூட்டை நம்முள் செலுத்த இருக்கிறான் இறைவன். அப்படிப்பட்ட அக்கினி நட்சத்திரத்து அன்று பாதுகாப்பாக அனைவரும் இருந்து உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய எலுமிச்சம்பழ ஜூஸ், மோர், தர்பூசணி இப்படி குளிர்ச்சியான பானகங்களை சாப்பிட்டு உடலில் உள்ள உஷ்ணத்தை தணிக்கும் அளவிற்கு அன்னை அருள் சிறப்போடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 4/5/2026 திங்கட்கிழமை தொடங்கக்கூடிய அக்கினி நட்சத்திர விழா 28/8ஆம் தேதி, அதாவது தமிழில் 14 வைகாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை அக்கினி நட்சத்திர தோஷம் என்பது நிவர்த்தி ஆகின்றது. அதுவரையில் பாதுகாப்பாக பக்தர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்து நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் சீர் செய்து கொண்டு உடலை பாதுகாப்பாக வைத்து கொண்டால்தான் நம்முடைய உயிர் பாதுகாப்பாக இருக்கும் என்பதனை அன்னை பேரளம் சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தின் அருள் சிறப்போடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு கதை சிறிதாக சொல்கின்றேன். இந்த கதை பெரிய கதை, ஆனால் சொல்லக்கூடியது சிறிதளவு சொல்கின்றேன். ஒரு திருமணத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவானும் சென்றார்களாம். அங்கு செல்லும் பொழுது சந்திர பகவான் தன் தாய் தந்தையை நினைத்து அங்கே பரிமாறிய அனைத்து உணவையும் தன் சுண்டு விரலில் அடக்கி தாய் தந்தைக்காக எடுத்து வந்தாராம். சூரிய பகவான் அங்கு பரிமாறிய அனைத்து உணவையும் உண்டுவிட்டு பெரிய ஏப்பத்தை விட்டுவிட்டு வந்தாராம். வீட்டுக்கு வந்ததும் சந்திர பகவானின் அற்புதத்தை தெரிந்து கொள்ளவே பார்வதி தேவி, என்னப்பா கல்யாணத்துக்கு சென்றீர்களே, என்ன சிறப்பை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு சந்திர பகவான் சொன்னாராம், கல்யாணத்துக்கு சென்றோம், நல்ல திருமணம் நடந்தது, சிறப்பை கண்டுகளித்தோம், அருமையாக இருந்தது, அருமையான உணவளித்தார்கள், அனைத்தையும் உண்டு வந்தோம் என்று சொன்னாராம் பொய்யாக. சூரிய பகவானை கேட்டாலாம், என்னப்பா திருமணத்துக்கு சென்றீர்களே, எங்களுக்கு ஏதாவது எடுத்து வந்தீர்களா என்று கேட்டாராம். அனைத்தும் அறிந்திருப்பாள் பார்வதி தேவி. ஆனாலும் தன் மகனை என்ன சிறப்பு செய்திருக்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக இந்த கேள்விகளை தொடுக்கின்றார். சூரிய பகவானிடம் என்ன கொண்டு வந்தாய் அப்படி என்று கேட்டதற்கு, அருமையான திருமணம், அழகான திருமணம், அனைவரும் கண்டுகளிக்கக்கூடிய திருமணம், அனைத்து உணவு வகையிலும் சுவையாக கொடுத்தார்கள், உண்டோம், நல்ல சிறப்பினை பெற்றோம், கண்குளிர திருமண காட்சியை கண்டுகளித்தோம், வாழ்த்தினோம். அதன்படி அன்னையின் அருள் சிறப்பை பற்றியும் விசாரித்தார்கள்.
தந்தையின் அருள் சிறப்பை பற்றியும் விசாரித்தார்கள். அனைவரும் சுகமே என்று கூறி அனைவரும் மகிழும்படி அவர்களை மகிழ வைத்து திருமணத்தில் கலந்து கொண்டு வந்துவிட்டோம் அம்மா என்று சூரிய பகவான் சொன்னாராம். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதி தேவி சந்திர பகவானை மீண்டும், அப்பா, நீ என்ன எனக்காக கொண்டு வந்திருக்கிறாய் என்று நான் அறிவேன். ஆகையால் நீ கொண்டு வந்த பொருளை எனக்கு கொடுத்து அருள் செய்யுமாறு அம்பாளின் சிறப்போடு கேட்கிறேன். அன்னையின் அருளுக்கு நீ அடிமையானவன் என்பதனால் உன்னை நான் இந்த கொண்டு வந்த பொருளை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சந்திர பகவான்கிட்ட கேட்டதும் உடனே சந்திர பகவான் தன் தாயையும் தந்தையையும் அழைத்து அமர வைத்து உலகத்தில் உள்ள அனைத்து சிறப்பிலையும் நான் இருக்க வேண்டும் என்பதற்காக தன் தாய் தந்தையை நினைத்து அங்கு பரிமாறிய அருமையான அறுசுவை உணவுகளை என் சுண்டு விரலில் அடக்கி எடுத்து வந்திருக்கிறேன் தாயே, அமருங்கள் சற்று அப்படி என்று சொல்லி அந்த சுண்டு விரலை தட்டினார் தன் தாய் தந்தையிடம். உடனே பெரிய இலையிட்டு அதில் அங்கு என்ன பரிமாறினார்களோ அனைத்து வகை சுவையான உணவுகளும் இருந்தது. அதை தன் மகிழ்வோடு அதை சாப்பிட்டு விட்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் உண்டார்கள். உண்ட பின்பு மனதுக்கு மகிழ்ச்சி, தன் மகனுக்கும் 2 வாய் ஊட்டினார்கள். மகிழ்ச்சி மகனும் மகிழ்ச்சி அடைந்தான், தாய் தந்தையும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுத்தவர் சந்திர பகவான். சந்திர பகவானின் அருளை கண்டு அறிவை கண்டு ஆனந்தம் கொண்டு அப்படிப்பட்ட அருள் சிறப்பை எல்லோரும் இவ்வுலகில் பிறந்த அனைவரும் தாய் தந்தையை வணங்க வேண்டும் என்ற அருள் சிறப்போடு இந்த வாழ்த்தை தெரிவித்தார். பார்வதி தேவியும் எம்பெருமானும் என்ன சொன்னார்கள்? இளவி இளவி இளம்பிறை விட வேண்டும். மகனுக்கு சந்திர பகவானுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இளவி இளவி நீ இளம்பிறை விட வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். இவ்வுலகிற்கு நீ எப்பொழுதும் ஒளி கொடுத்து இவ்வுலகை காக்க வேண்டும் என்று அருளாசி வழங்கினார்கள். சூரிய பகவானை என்ன வாழ்த்தினார்கள் என்றால், சூரிய பகவானுக்கு ஒரே ஆச்சரியம். என்னவென்றால், இவ்வுலகிற்கு ஒளி கொடுத்து நீ அருள வேண்டும். எப்படி? உனக்கு 8.5 கண் உள்ளது. இது ஆராய்ச்சியின்படி அந்த காலத்தில் சொன்னது, இந்த காலத்தில் சொல்லவில்லை. இந்த காலத்தில் ஆராய்ச்சிகள் அதிகம் இருந்தாலும் எதை சொன்னார்கள் என்று நான் அறியவில்லை. இருப்பினும் அந்த காலத்தில் உள்ள ஆராய்ச்சியின்படி, அந்த காலத்தில் உள்ள முதியவர்கள் சொன்னபடி இதை நான் உச்சரிக்கின்றேன். சூரிய பகவானை வாழ்த்துவதற்கு சூரிய பகவானே தன் தாய் தந்தையிடம் சென்று அவனுக்கு மட்டும் வாழ்த்துக்களை வழங்கினீர்கள். இளவி இளவி இளம்பிறை விட வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தீர்கள். எனக்கு என்ன வாழ்த்து தெரிவிக்கப் போகிறீர்கள்? நான் ஒன்றுமே கொண்டு வரவில்லையே அப்படின்னு சூரிய பகவான் கண் கலங்க தன் தாய் தந்தையிடம் நிற்கும் பொழுது, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, உனக்கும் வாழ்த்துக்கள் உண்டு. நீ இந்த உலகை ஆளுகின்றாய், உலகிற்கு ஒளியை கொடுத்து சிறப்பு செய்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டிற்கு 12 மாதத்தில் சித்திரை மாதம் மட்டும், அந்த ஒரு மாதத்தில் மட்டும் உன்னுடைய 8.5 கண்ணில் 8 கண்ணை அடைத்து உன் பொட்டக்கண்ணால் மட்டும்தான் இவ்வுலகிற்கு ஒளி கொடுத்து இருந்தாய். ஆனால் சித்திரை மாதத்தில் மட்டும் 8.5 கண்ணையும் திறந்து இந்த உலகிற்கு ஒளி கொடுத்து அருள் சிறப்பு பக்தர்களுக்கு செய்ய வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். உன் தாயின் வாழ்த்தால் இவ்வுலகை சிறக்க செய்வாய் என்று நாங்கள் எண்ணி மகிழ்கிறோம். 12 மாதத்தில் சித்திரை மாதம் மட்டும்
8.5 கண்ணையும் சூரிய பகவான் திறந்து ஒளி கொடுப்பதால்தான் அன்று அக்கினி நட்சத்திரம் என்ற பெயர் விளங்குகின்றது. உஷ்ணம் அதிகமாகின்றது, வெயில் அதிகமாகின்றது. பக்தர்கள் அனைவரும் அக்கினி நட்சத்திரம் நாளில் எல்லோரும் பாதுகாப்பாக இருந்து தன் உடலையும் உயிரையும் பாதுகாக்க வேண்டும் என்று அன்னையின் அருளோடு பேரளம் சமயபுரத்து மாரியம்மன் அருள் சிறப்போடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம். இவ்வீடியோ பெரிதாக உள்ளது. முழுமையாக கேட்டு இதனுடைய அருள் சிறப்பை உணர்ந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்றும் அருமையான அருள் நிறைந்த வீடியோவின் வழியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம். 12 மாதத்தில் தமிழ் 12 மாதத்தில் சித்திரையில் 11 நாள் அக்கினி நட்சத்திரமும், வைகாசியில் 14 நாள் அக்கினி நட்சத்திரமும், மொத்தம் 25 நாள் அக்கினி நட்சத்திர சிறப்பு உள்ளது. ஆகையால் அனைத்து பக்தர்களும் ஆன்மீக பெருமக்களும் தாய்மார்களும் அன்பு குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அக்கினி நட்சத்திர நன்னாளில் சிறப்புடன் நாம் வாழ வேண்டும். அக்கினி நட்சத்திரத்தை இருந்து பாதுகாக்க வெயிலில் ரொம்ப அலையாமல் வீட்டில் இருக்குமாறு அன்னையின் அருளோடு அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம்.